சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலான நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய நாளில் செய்வாராக. ஆமேன். வாங்க இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நல்லா புரிய வைக்க போகிறேன். தயவுசெய்து என்னோட கூட கவனமாயிருங்க. ஜஸ்ட் 2 minutes தான். நான் இப்போ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய நன்மைகளை செய்வார் என்பதை விட அவர் நமக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறார். அதை குறித்து நான் உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். தயவுசெய்து என்னோட கூட கவனிங்க. புலம்பல் புஸ்தகத்தில் 3:22 இவனமாக சொல்லுது, நாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன், தயவுசெய்து கவனிங்க. நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு விஷயம் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிர்மூலம் ஆயிடணும், நம்ம இல்லாமல் போயிடணும், நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்கக்கூடாது, நடுத்தருவுக்கு வந்துடணும் அப்படின்னு அநேக ஜனங்களும் நினைக்கிறது உண்டு. அதே போல் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளும் அந்தகாரங்களும் நம்ம வளர்ச்சி ஆகக்கூடாதபடிக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு மறித்து போகணும் என்பதை தான் அந்த தீய சக்திகளுடைய எண்ணங்கள் கூட. ஆனால் இன்றைக்கு நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். இன்றைக்கி நான் இந்த வார்த்தை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, நாம் நிர்மூலம் ஆகலை, யார்கிட்டையும் போய் நம்ம கையேந்தி நிற்கிற நிலைமையில கர்த்தர் நம்மளை வைக்கல. எல்லாத்துக்கும் மேலே 3 வேளை சாப்பாடு நமக்கு இருக்குது, போட்டுக்கொள்ள உடை இருக்குது, தங்கிக்கொள்ள வீடு இருக்குது, ஒரு வேலை இருக்குது, ஒரு வியாபாரம் இருக்குது, ஒரே ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்போது இதெல்லாம் இல்லாத கூட ஜனங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிர்மூலம் ஆகாமல் நம்ம பிள்ளைகளோட, நம்ம குடும்பத்தோட, கணவன் மனைவியோட, அம்மா அப்பாவோட எல்லாரும் சகலமாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நீங்கள் இது ஒன்று நினைக்கணும், இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை. அப்போ இந்த புஸ்தகத்தில் அவர் சொல்கிறார், எரேமியா, அவர் இரக்கத்துக்கு முடிவில்லைன்னு சொல்லி. எஸ் லார்ட், அவர் இரக்கத்துக்கு கண்டிப்பாக முடிவே கிடையாது. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் மற்றும் இரக்கம் நம்ம மேலே வச்சிருக்கிறதுனால தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே போல் அவர் இரக்கம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்குது. அவருடைய இரக்கம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் எல்லா காரியங்களும் சரியாக நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிர்மூலமாகலை, நாம் செத்து போகலை, நம்ம நலமாக இருக்கிறோம். கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்து மேலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இதற்கு தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் கூட நம்மளை உயிரோடு நடக்க செய்திருக்கிறார், வர செய்திருக்கிறார், அவங்க முன்னாடி வாழ செய்திருக்கிறார். அதற்கு கோடி நன்றி ஆண்டவருக்கு சொல்லாமா? இந்த புதிய நாளில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. வாங்க ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சர்வ வல்லவரே, போதுமான தெய்வமே, நாங்கள் அழிஞ்சு போகாதபடிக்கு உம்முடைய இரக்கம் எங்கள் வாழ்க்கையில் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய நாளில் ஆண்டவர் பெரிய நன்மைகள் உங்களுக்கு செய்வாராக. நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.